கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல்ல ஒரு சில பிளேயர்ஸை பார்க்குறப்போ இந்த பையனோட பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா அவன் வாங்குற சம்பளம் அந்த டீம்ல ரொம்ப கம்மிப்பா, இவனுக்கெல்லாம் நல்லா பணம் கொடுக்கணும்பா, நல்லா சேலரி கொடுக்கணும்பா அப்படிங்கிற திங்கிங் வந்து ஒரு சில பிளேயர்ஸை பார்க்குறப்போ நமக்கு தோணும். ஓகேவா? ஸோ அதை ஏன் நம்ம ஒரு வீடியோவா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் பெய்டு பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கா அந்த ஐபிஎல்ல அப்படிங்கிறத பத்தின டிஸ்கஷன் வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதை ஃபர்தரா நான் கன்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல ஏதாவது ஒரு டீம்ஸ் கம்மியான விலை கொடுத்து ஏதாவது பிளேயர்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்க யாரையுமே நான் அந்த வீடியோக்குள்ள இன்க்ளூட் பண்ணல. பிகாஸ் அவங்க இன்னும் அந்த டீமுக்காக விளையாடவே இல்லை. ஓகே, சோ அப்படி அவங்க இல்லாம மீதி இருக்கிற பிளேயர்ஸ் பத்தி இதுல பேசலாம். ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, வேர்ல்டு கிரிக்கெட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் அந்த டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுவாரு. வேர்ல்டு கிரிக்கெட்ல இருக்கிற பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து பயப்படுற ஒரு பவுலர் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அவர் கண்டினியூவா மும்பைல தான் பல வருடங்களா இருந்துகிட்டு இருக்காரு. மும்பை அவருக்கு கொடுக்கிற பணம் அப்படிங்கிறது 11 கோடி தான். கண்டிப்பா இது அண்டர் பெய்டு தான். ஏன்னா அவர் ஆக்ஷனுக்குள்ள வர்றாரு அப்படின்னா அவரை எடுக்கிறதுக்கு டீம்ஸ் 30 கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அண்ட் அவருக்கு நிறைய பணத்துக்கு ஆக்சுவலி அவர் ஒர்த்து தான். பட் ஆனா மும்பை 11 கோடி கொடுத்து தான் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தி மோஸ்ட் அண்டர் பெய்டு பிளேயர் அப்படின்னா அது ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து கெயின் வில்லியம்சனை ஜிடி வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் பேஸ் பிரைஸ்ல வச்சிருக்காங்க. போன சீசன் அவர் விளையாடல தான். பட் ஆனா கெயின் வில்லியம்சன் மாதிரி ஒரு பிளேயர் ஒரு டீம்ல இருக்கிறது நிறைய விதத்துல அந்த டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேட்டிங்ல ஹெல்ப் பண்ணிடுவாரு, கேப்டன்சி வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் அந்த டீமோட ஃபுல் லீடர்ஷிப் குரூப்லயே அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமை தாங்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட் இல்ல. ஒரு டீம் எந்த பேட் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அதை எப்படி எடுத்துட்டு போயினா ஜெயிக்கலாங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கும். கண்டிப்பா அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு பிளேயர் தான். ஆனா அவரை 2 கோடி ரூபாய்க்கு ஜிடி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அண்டர் பெய்டு தான். பிகாஸ் அவரை யாருமே பிட் பண்ணல. அன்சோல்ட் ஆகிறதுக்கு பதிலாக 2 கோடி ரூபாய்க்கு இருக்கிறது வேற ஒரு விதத்துல பாக்குறப்போ நல்லதுதான். மூணாவது சூரியகுமார் யாதவ் வந்து வேர்ல்டோட பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன். அகைன் அவர் ஆக்ஷனுக்குள்ள வர்றாரு அப்படின்னாலும் அவரையுமே அட்லீஸ்ட் ஒரு 20-24 கோடி கொடுத்து எடுக்கிறதுக்கு டீம்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் அவருக்கு கொடுக்கிற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 8 கோடி ரூபாய் தான். எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அண்டர் பெய்டு தான். ஏன்னா சூரியகுமார் யாதவ்னால தனியா ஒரு கேமை ஜெயிச்சு கொடுக்க முடியும். அண்ட் எல்லா பவுலர்ஸையுமே அவரால் எங்கிட்டு வேணாலும் அடிக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த பவுலர் சொல்ற விஷயமே சூரியகுமார் யாதவ் பத்தி என்ன அப்படின்னா, இவனுக்கு எங்க தான் பந்து போடுறது, எங்க பந்து போட்டாலும் அதுக்கு 3 ஷாட் வச்சிருக்கான் அப்படிங்கிறது தான். ஸோ வேர்ல்டோட பெஸ்ட் பவுலர்ஸ்னு இப்ப சொல்லப்படுற எல்லாரையுமே சூரியகுமார் யாதவ் அடிச்சிருக்காரு. அண்ட் அதை தாண்டி T20ங்கிறது அவரோட ஒரு ஓன் இது மாதிரி எப்படி சொல்றது, லோகேஷ் சொல்லுவார்ல 100% மை ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி சூரியகுமார் யாதவோட 100% மை கேம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மேட் T20. அண்ட் அவருக்கு 8 கோடிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் கம்மியான ஒரு அமௌண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா சுக்மன் கில்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிடி 8 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அண்டர் பெய்டு தான். எஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டோட நம்பர் 1 பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அந்த அளவுக்கு வந்து அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. அகைன் T20ல இன்டர்நேஷனல்ல பெருசா நம்பர்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஐபிஎல்ல நல்ல நம்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேல போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனா இப்பதான் வந்திருக்காரு, மேபி ஃபியூச்சர்ல அது போகலாம். பட் 8 கோடி ரூபாங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கம்மியான அமௌண்ட். அதுக்கு அடுத்தபடியா ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கும் சுக்மன் கில்க்கு சொல்ற அதே கதை தான். ஒரு கிளாசி ஓபனர். சிஎஸ்கே வந்து 2 டைம் 2021 அண்ட் 23ல கப் அடிச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டோட அந்த பயங்கரமான ஓப்பனிங் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். அவருக்கு வந்து சிஎஸ்கே 6 கோடி ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் அது வந்து அண்டர் பெய்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி அடுத்த சீசன் அவரை பேக் பண்றப்போ எனக்கு தெரிஞ்சு 15 கோடி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம் வெயிட் பண்ணி. அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்மளோட டெவான் கான்வே வந்து யாருமே ஐபிஎல் ஆக்ஷன்ல பிட் பண்ணல. அதனால சிஎஸ்கே 1 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க. அவர் எந்த அளவுக்கு விளையாண்டாரு அப்படிங்கிறது ஐபிஎல் 2023ல நம்ம பார்த்திருப்போம். தி மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர். ஒரு பிளேயருக்கு அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒவ்வொரு கிரிக்கெட் டீம்ல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். ஏன்னா
அந்த பையன் அடிப்பான், அந்த பையன் வந்து 14 மேட்ச்சில் 8 மேட்ச் 9 மேட்ச் அடிப்பான் அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் டெவான் கான்வே. செம்ம கன்சிஸ்டன்ட் பிளேயர். இன்டர்நேஷனல்லையா இருக்கட்டும், ஐபிஎல்லையா இருக்கட்டும், இல்லை அவர் போய் எந்த லீக் விளையாடுறாரோ எல்லா இடத்துலையும் அடிக்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கு ₹1 கோடி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அண்டர் பெய்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6-7 கோடிக்கு ஒர்த்தான ஒரு பிளேயர் தாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங் வந்து பார்த்தீங்கன்னா 2017 காலகட்டத்திலேருந்தே ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு. அப்போ பஞ்சாப்ல இருந்தார். அதுக்கப்புறம் கேகேஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 6 வருஷமா வச்சிருக்காங்க. முன்னாடி 80 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த 2 வருஷமா அவரோட சேலரி அப்படின்னா 55 லட்சம். எனக்கு தெரிஞ்சு 55 லட்சங்கிறது ரொம்ப 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 லோவான பே அவருக்கு. அட்லீஸ்ட் அவர் ஒரு 7-8 கோடிக்கு ஒர்த்தான ஒரு பிளேயர். ஏன்னா பயங்கரமான ஃபினிஷர், இந்தியன் டீமோட கரண்ட் ஃபினிஷர் அப்படின்னே சொல்லலாம். அவரால் கேமை எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கொண்டு போய் ஒரு ரொம்ப காமன் கம்போஸ் தான் முடிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய கேம் காட்டிட்டாரு. அண்டு எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் கேகேஆர் வந்து மெகா ஆக்ஷனாக இருந்தாலும் அவரை ரீடைன் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 6 கோடியிலேருந்து 10 கோடிங்கிறது அவருக்கு அடுத்த வருஷம் கன்ஃபார்ம், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் இப்போ அவர் வந்து அண்டர் பெய்டாக தான் இருக்கார் இல்லையா? ஸோ அதனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் பெய்டு பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யுஸ்வேந்திர சகால் வந்து ஒரு வேற லெவல் டேலண்ட்டுங்க. அவர் தான் ஐ திங்க் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அப்படின்னு நினைக்கிறேன். பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அவரால் வந்து எப்படி வேணாலும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் அவரை ₹6.5 கோடி வச்சிருக்காங்க. எஸ், ₹6.5 கோடி அவருக்கு அண்டர் பெய்டு தான் டெஃபினெட்லி. இது எத்தனை பேர் ஏத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் பவுலர்ஸை பற்றி நம்ம யாரும் பெருசா பேசுறது கிடையாது, அதுவும் யுஸ்வேந்திர சகல் பற்றி பேசுறதே கிடையாது. அவருக்கு வந்து கண்டிப்பா ₹6.5 கோடிங்கிறது அண்டர் பெய்டு தாங்க. அட்லீஸ்ட் அவர் ₹10 கோடி மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தான ஒரு பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா டேவிட் மில்லர். எஸ், டேவிட் மில்லரோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னா ₹3 கோடி. அவர் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் எல்லா கேமையும். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ₹3 கோடி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச அண்டர் பெய்டு. அண்ட் அவர் வாங்கியிருக்காரு 12 கோடிக்கு மேலாம் சம்பளம் வாங்கியிருக்காரு ஐபிஎல்ல. பட் அந்த டைம் அவர் எப்படி இருந்தாருங்கிறதெல்லாம் நம்ம பேச போகல. இப்போ அவர் விளையாடுற கேமுக்கு அவர் வந்து ₹3 கோடி வந்து அண்டர் பெய்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தபடியாக சாய் சுதர்சனோட சேலரி அப்படின்னா ஐபிஎல்ல ₹20 லட்சம். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அண்டர் பெய்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர், அகைன் கன்சிஸ்டன்ட் அதிகமாக காட்டக்கூடிய ஒரு பிளேயர் சாய் சுதர்சன். ஜிடியில் இருக்காரு. அண்ட் அவரோட டிஎன்பிஎல் சேலரியே ₹21.6 லட்சம். கம்மியாக வாங்குறாரு ஐபிஎல்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் பவுலிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு அடுத்த வருஷம் ரீடைன் பண்ணப்படுவார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பட் இப்போ வாங்குற ₹20 லட்சம் அப்படிங்கிறது அண்டர் பெய்டு தான். ஓகே, இந்த பிளேயர்ஸ் மட்டும் இல்லை மக்களே, இன்னும் அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னும் நல்ல நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா கீழே பார்ட் 2 அப்படின்னு போட்டு ஒரு தம்ஸ் அப் போடுங்க. உங்களுக்கான பார்ட் 2 வீடியோ கூடிய விரைவில் வரும். இல்லை வேற ஏதாவது கண்டென்ட்ல வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான வீடியோ வரும். ஓகேவா? ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all, stay safe மக்களே. Bravery, history, train is racing straight.